மனுஷனை சிருஷ்டிக்கும்படியான அந்த திட்டத்துல தன்னை போலவே தனது ரூபத்துல தனது சாயலாக ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவங்க தாங்க நம்ம எல்லாம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில இருந்தாங்களோ அதை போல தானே நம்மளும் இருக்கணும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் பலர் நம்ம மேல குற்றம் சுமத்துறாங்க, பலர் நமக்கு விரோதமா திட்டம் திட்டுறாங்க. இயேசு எப்படி அவங்க மேல குற்றம் சாட்டினவங்களை மன்னித்தாரோ அதே போல எல்லா சூழ்நிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டுமே, இயேசு சிலுவையில அறையும்படி கொலை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல கூட ஜனங்களுக்காக மன்னிக்கும்படி பிரயாசப்பட்டார். நம்மளை யாரும் கொல்ல போறதில்லை. அந்த நிலைமையில வந்தா கூட நம்ம அவங்கள மன்னிக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குது. ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்து அதே ஆவியானவர் இன்றும் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவை போலவே நம்ம செயல்படக்கூடிய விதத்துல நம்ம வழி நடத்தக்கூடியவராக அவர் நமக்குள்ள இருக்கிறார்.